கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 35:4. மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். இருதயத்தில் பயம் உள்ளவர்கள் மனம் பதறுவார்கள். அவர்கள் ஆபத்து வருவதை விரக்தியிலே பார்க்கும் போதே மனம் சோர்ந்து போய்விடுவார்கள். வெட்டப்படுவதற்கு முன்னே ஐயோ நாங்கள் மடிந்து போனோம் என்று பதட்டமாய் சொல்லுவார்கள். தங்களுக்கு பலன் இல்லை என்றும் தங்களால் ஒன்றும் முடியாது என்றும் அழுது புலம்புவார்கள். இதைத்தான் சங்கீதக்காரர் தாவீது சங்கீதம் 31:22 இவ்வாறாக எழுதியிருக்கிறார். உம்முடைய கண்களுக்கு முன்பாக இராதபடிக்கு வெட்டுண்டேன் என்று நான் என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். ஆனாலும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட போது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீர். மனம் பதறுகிறவர்களுக்கு நம்பிக்கை தந்து மன அமைதியை தரும் பல வேதாகம வசனங்கள் உள்ளன. சில வசனங்கள் கவலையை நீக்கி ஆண்டவரிடம் நம்மை சரணடைய செய்யும். ஆண்டவர் நம்மை காப்பார் என்ற உறுதியை தரும். பதற்றத்தை தவிர்க்க சில வேத வசனங்கள் ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். மத்தேயு 6:31-32 பார்த்தோமானால், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சங்கீதம் 94:19 என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்களின் ஆத்மாவை தேற்றுகிறது. பிலிப்பியர் 4:6-7 வரை நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோற்றத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் என்று எழுதப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் நமக்கு ஆறுதலான சத்தியங்கள் ஏராளமாய் உள்ளன. நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தும் வசனங்களும் அதிகமாய் உள்ளன. கர்த்தர் நம்மை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரே நமக்கு திடனாயிருக்கிறார். கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய வசனத்தின் மீது நம்முடைய விசுவாசம் வாழ்க்கையில் எப்படி கட்டி எழுப்ப வேண்டும்? நம்முடைய வாழ்க்கை கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்ட வீடு போல உறுதியாயிருக்கும். நாம் திடன் கொண்டு செலுத்தியிருப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பெலிஸ்தேயர்கள் கைப்பற்றிய போது இஸ்ரவேல் புத்திரர் தேவனுடைய பெட்டியை நினைத்து தங்கள் இருதயத்தில் மனம் பதறினார்கள், நடுங்கினார்கள். இதை பார்த்துதான் ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறார், நம்மை ரட்சிப்பதற்கும் இரட்சகர் வருவார். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிகட்ட வருவார். நம்முடைய சத்துருக்களுக்கு விரோதமாக கர்த்தர் எழும்புவார். நமக்கு ஏற்பட்ட காயங்களுக்கு காயங்கட்டுவார். நாம் இழந்து போனதை அவர் நமக்கு திரும்ப கொடுப்பார். நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது கர்த்தர் நம்முடைய நன்மைகளை கவனித்துக் கொள்வார். நாம் மனம் பதற வேண்டியதில்லை. நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நாம் உண்மையாக செய்ய வேண்டும். செய்யும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஆமென்.